வேத புத்தகத்திலே மிக சிறிய சங்கீதம் 2 வசனம் தான் இருக்கு. மிக அவசரமாக ஜெபம் பண்ணிட்டு போகணும் தான் இந்த சங்கீதத்தை படிச்சு போயிடும். 2 வசனம் இருக்குது. அது மாத்திரமல்ல வேதத்துக்கு மத்தியிலே வருகிறது இந்த சங்கீதம். சரியாக வேதத்துக்கு மத்தியிலே இந்த சங்கீதம் வருகிறது. இந்த சங்கீதத்திற்குள்ளாக சத்தியம் உள்ளடங்கி இருக்கிறது. 2 வசனங்கள் இருந்தாலும் நம்ம நிறைய காரியங்களை நம்ம தியானிக்க முடியும். முதலாவது ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். இந்த ஜாதிகள் ஜனங்கள் நமக்கு முன்னாடி வரணும். அவர் நம்ம வைத்த கிருபை பெரியது, அவர் மேல் வைத்த கிருபை பெரியது, உண்மை என்றென்றைக்கு உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளது. அவர் பரிசுத்தர். இந்த உலகத்தை படைத்து ஆளுகை செய்கிற தேவன். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து தேவன் மண்ணிலிருந்து மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசங்களின் ஆசையை கூறினால் அவர் ஜீவாத்மாவானார். இந்த தேவன் எல்லா காரியத்திலும் அவர் உண்மையுள்ளவராகவும் நீதியுள்ளவராக இருக்கிறார் என்று அந்த வேதம் முழுவதுமாக நம்ம பார்க்க முடியும். அவர் ஆரம்பித்த அந்த காரியங்களை அவர் முடிக்க அவர் சொன்ன காரியங்களை அவர் நிறைவேற்றாமல் இருந்ததில்லை. நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார், நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆரம்பத்தில் ஆதிகாரத்தில் பார்க்கும்போது முதலாவது அவர் இரக்கமும் அன்பும் உள்ளவர் எப்படி பார்க்கணும்னா, ஆதாம் பாவம் செய்த போது அவன்கிட்ட நீ அந்த நன்மை தீமை அறியதற்கு அந்த கனி ஜீவ வச்சதுக்கறி நீ சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் நீ பாவம் செய்வாய், நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். அந்த கட்டளை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் செய்த காரியம் அங்கே கீழ்ப்படியாமல் இருந்தது. அதை சாப்பிட்டதுனால அவனுக்கு அங்கே பாவம் பிறந்தது. தேவனை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த காரியம் வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நியமித்த அந்த காரியத்தை ஆண்டவர் திட்டமாய் வைத்திருக்கிறார். அது எந்த மாற்றமும் இல்லை. மரணம் நிச்சயம். ஆனால் இந்த மரணத்திலிருந்து தான் உண்டு பண்ணின தன்னுடைய பிள்ளை மனுஷனை அவர் மீட்டுக் கொள்ளும்படியாக அவர் அன்புள்ளவராக இருக்கிறார், அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அந்த இடத்திலே ஆதாரம் பாவம் செய்தான், இந்த மனுஷன் வேண்டாம், இன்னொரு மனுஷனை உருவாக்கிட்டு ஆண்டவர் உருவாக்கிக்கலாம். அவரால் எல்லாம் கூடும், எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர். ஆனால் ஆண்டவர் ஒரு இடத்துல பார்க்கிறோம், அவரிடத்தில் ஆவி பரிபூரணமாக உள்ளது. பின்ன ஏன் ஒருவரை படைத்தார்? பரிசுத்த சந்ததியில் வரும்படியாகத்தானே, பரிசுத்த சந்ததி வரும்படியாகத்தானே. அந்த ஆதாமிலிருந்து பரிசுத்த சந்ததி வரும்படியாக தேவன் அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அதை நிச்சயிக்கிறார். அந்த ஆதாமிலிருந்து வரக்கூடிய பாவத்திலிருந்து வரக்கூடிய அந்த தண்டனையிலிருந்து தான் உண்டு பண்ணின ஆத்மாக்களை மனுஷனை மீட்கும்படியாக தேவன் இறக்கம் உள்ளவராக இருக்கிறார். பின்ன பரிசுத்த சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி, இந்த சந்ததிகள் இவ்வளவாய் மனலத்திலையாக இருக்கும் எல்லாம் சொல்லிட்டு அவருடைய சந்ததி அப்படின்னு சொல்றார். பின்னாடி பார்க்கும்போது சந்ததிகள் என்று சொல்லாமல் அவர் சந்ததி என்று சொன்னார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. இன்னைக்கு நாம கிறிஸ்துவனுடைய சந்ததி. உலகப்பிரகாரம் நம்ம அனைவருடைய சந்ததிகளாக இருக்கு. ஆனால் மீட்கப்பட்ட நாம் கிறிஸ்துவின் சந்ததியாக நமக்கு ரட்சிப்பை தரும்படியாக நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் நமக்காக கல்வாசிகளில் மறைத்து வைத்தார். இது சுவிசேஷம். நாம் கேட்டோம், ஏற்றுக்கொண்டோம், பாவம் இன்னும் நமக்கு அவர் வர காத்திருக்கிறோம். அவர் வருவார், அவர் நம்மை கூட்டி செல்வார். கடைசி வரைக்கும் பார்க்க புதிய வாரம், புதிய பூமி. ஆதியாகமம் 1-2 அதிகாரத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 21-22 வரைக்கும் தேவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறது. அவர் மாறாதவர், உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், அவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், அவர் பரிசுத்தர். ஆகையினால்தான் அந்த பாவம் செய்தவர் அவர்களுக்கு தெரிய வைக்கிறது. இருளும் வழியும் சேராது. பாவமும் பரிசுத்தமும் சேருவதில்லை. ஆகவேதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பாவங்கள் மன்னிக்கும்படியாக, பாவத்தை மன்னிக்கும்படியாக நமக்காக இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லாவற்றையும் மேலானவர், எல்லாவற்றையும் மேலானவர்.
பார்க்கலாம். எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களை எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதிக்கிற நாம் இந்த உலகத்தில் முழுவதுமாக இன்னைக்கு எந்த நாளிலும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை தேவன் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் கூர்ந்து கவனிக்கிறார், அவர் பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். எல்லாரையும் அவரால் மீட்கப்பட்ட இந்த உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருக்கு பாதுகாக்கிறார், கருத்தாய் கவனிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நன்மையான கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கிருபையை நாம் வச்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் அவருடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினாலும் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிறாரு. இந்த பார்க்க எல்லாரும் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பூமிக்கு இந்த வாழ்ந்த நாட்கள் சொல்லும்போது எல்லாரையும் அழைக்கும் போது அவர் எல்லாரையும் அழைத்தார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் சொன்னார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் ஒருவரை இளைப்பாறுதல் தர வல்லவராயிருக்கிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் சொல்லிவிட்டார். அந்த வருத்தப்பட்டு பார சுமக்கிற நம்முடைய பாரமான பாவ பாரத்தை அவர் சுமந்து தீர்க்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். அந்த வார்த்தையெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் சுமந்து கொள்ளுவேன், நீங்க பாவத்துக்கு விடுதலையாக சொன்னார். நம்ம விசுவாசிப்போம். அதனால் இந்த பாவ கட்டணை விடுதலை பெற்றலாம் இந்த வேலையை ஆண்டு ஆதாரம் அநேக இடத்தில் பார்க்கலாம். அநேக ஆதாரனுடைய ஒருவருடைய மீறுதல்னாலே பாவம் பிறந்தது, ஒருவருடைய கீழ்ப்படினாலே நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். ரோமர் 5வது அதிகாரத்தில் 18-19 வசனங்கள் வாசிக்கும் போது அதில் கிருபையை பற்றி பார்க்கும்போது 16வது வசனம் பார்க்கும்போது, மேலும் ஒருவர் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு தேவர்கள் மீதுக்கு ஒப்பானது அல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி வழங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லாமல் ஒருவருடைய மீறுதலினாலே ஒருவர் மூலமாய் மரணம் வாழ்ந்து கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தை நீதியாக நீதி பரிபூரணத்தை பெறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாக. ஆகையால் ஒரே மீறுதலினாலே, அந்த ஒரே மீறுதல் நாம் பார்த்தோம், அந்த எல்லா மனுஷருக்கும் எல்லாருக்கும் பூமியிலே விடாத எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது. அந்த ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல அந்த ஆக்கினை தீர்ப்பை உண்டாக்கினவரே இங்க பார்க்கலாம். ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேக நீதிமான்களாக்கப்படுவார்கள். யாரும் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க நீதிமான்களாக்கப்படுவார்கள். நாம் விசுவாசித்திருக்கிறோம், நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இந்த வேலைகளை ஆண்டவரை ஆராதிக்கப்படுகிற தகுதிகளும் வந்திருக்கிறோம். ஆண்டவரை தொழுது கொள்ள அந்த கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அந்த இடம் அவருடைய கிருபை கல்வாரி சிலையிலே அவருடைய தாழ்மையை பார்க்கிறார். தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின அவர் நினைக்காமல் தம்மை தாழ்த்தி அடிமையும் கொடுத்தார். அவர் கீழ்ப்படிதலை அந்த இடத்துல சொல்றார். அவர் கீழ்ப்படிந்தவரானார். அந்த கீழ்ப்படினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அந்த கீழ்ப்படினாலே நாம் கீழ்ப்படிந்ததினாலே, நாம் நம்மை தாழ்த்தினாலே, நாம் பாவ அறிக்கை செய்தால் என்ன செய்யணும்? மீட்கப்பட்டிருக்கிறோம். இங்க பார்க்க அநேகர் எல்லாரும் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படி அநேக பாதுகாக்கப்பட்டது போல இவருடைய கீழ்ப்படினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அநேகர் நம்ம 26வது 28 பார்க்கும்போது இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக இந்த பிள்ளைகள் புது விடம்பிடிக்கும் ரத்தமாக இருக்கிறது சொல்றாரு. அநேகர் அந்த அநேகரில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக வேறுபடுத்தப்பட்டவர்களாக ஆராய்ச்சியாக புரிகிறார். இன்னும் அநேக காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். எல்லாரும் அப்படி சொல்றாரு. நிறைய ஆண்டவர் இருக்கிறார். உண்மையும் நீதி உள்ளவர் இருக்கிறார். அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கிருபையினாலே விசுவாசம் பட்டவர். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அன்பு அன்னைக்கு ஆண்டவர் நியமித்த ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொன்றாக நமக்கு செய்து வருகிறார். நிறைவேறி கொண்டு வருகிறார். நம்ம நிறைய காரியங்கள் நமக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொரு நாள் நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய வருகை வரைக்கும் நம்ம இந்த உலகத்தை பாதுகாக்கிறார். நாம் பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை பரிசுத்த ஆவியானவர் பாதுகாக்கிறார். ஆனால் நம் சில வேளைகளை தவறி போவது உண்டு.
ஆனால் தேவன் சில மன்னிக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆதாம் ஒழித்துக் கொண்டாலும் அவர் பரிசுத்த சந்ததியிலே அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். தேவன் பரிசுத்தராக இருக்கிறனாலே பரிசுத்த சந்ததியில் வருகிறவர்களே அவர் ஏற்றுக்கொள்வார். தாவீது பாவம் செய்தபோது ஒழித்துக் கொண்டான்னு பார்க்கிறோம். தாவீதுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். அதனாலே தாவீது அந்த பாவத்தை உணர்த்தி தாவீது நான் பாவம் செய்தேன் சொல்லி அந்த பாவத்தை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு பெற்று அந்த பரிசுத்த சந்ததியிலே அவர் வருகிறார். இயேசு கிறிஸ்துவ சந்ததியை நாம் இந்த நாள் இருக்கிறது போல நம்முடைய முன்னோர்களும் பரிசுத்தவான்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததி தான். ஏனென்றால் அவர்கள் அந்த விசுவாசித்தார்கள். மெசியா இயேசு கிறிஸ்து வருவார், பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுவார், அவருடைய வரையில் நாம் அவர்களோட அந்த நித்திய ராஜ்யத்தில் இருப்போம் என்று அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் விசுவாசித்தார்கள். இன்று நாம் இந்த நாட்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பாவங்களுக்காக மரித்து விசுவாசிக்கிறோம். ஆகையால் எந்த மாற்றமும் தேவன் இவ்வளவாய் என்னை அருமையாய் வழிநடத்தி வருகிற இந்த காரியங்கள் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது அழிக்கிறதுக்கல்ல, அவர் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து சொல்லியிருந்தார். உண்டாக்கின தேவனை மாம்சத்தில் வெளிப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம் இந்த உலகத்தில் இவ்வளவோ காரியங்கள் பார்க்கலாம். மீட்பு பணி, மீட்பு படை அப்படிலாம் பார்க்கலாம். எல்லாம் அதெல்லாம் ஒரு முடிவு ஒரு நாள் அதுக்கு முடிவு ஒரு மரணம் இருக்கு. ஆனால் நமக்கு அந்த இரண்டாம் மரணம் நமக்கு இல்லை, அந்த நித்திய மரணம் நமக்கு இல்லை. நமக்கு நித்திய ஜீவன், அந்த நித்திய ராஜ்யம், அவரோடு கூட நாம் இருக்க முடியும். அந்த தகுதி நாம் இருக்க முடியும். ஒரு நாள் இது என்ன செய்யாது, நமக்கு மாறுவதை எழுப்பார். அவர் உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர் சொல்றாரு. கர்த்தரின் உண்மை எந்தெந்தைக்கும் உள்ளது, அன்றும் மீண்டும் மீண்டும் எப்போதுமே அவருடைய உண்மை உள்ளது. அவர் நேற்று வென்று மாறாதவராக இருக்கிறார். அவருடைய உண்மை மாறாதது. நமக்கு இருந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் அது மாறாது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணியிருக்கிறார், உத்தரவிட்டிருக்கிறார். மாறாத அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணி நம்மை பாதுகாக்கிறார். நம்மோடு அவர் இருக்கிறார். தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணியிருக்கிறார். அந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, அந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அநேகருக்காக சிந்தப்பட்ட அந்த புதுவெளிகள் ரத்தம், அந்த ரத்தத்திற்கு நாம் விசுவாசம் வைக்கிறதாலே நாம் அவருடைய பிள்ளைகளாக நாள் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். ஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை துதியும், ஜனங்களை எல்லாரும் அவரை போற்றணும். அவர் நம்மை வைத்த அந்த கிருபை பெரியது. இன்னைக்கு நம்ம அப்படித்தான் ஆண்டவரை துதிக்கணும். அவர் நம்மை வைத்த கிருபை பெரியது. அவர் உண்மை உள்ளவர். அப்படிதான் ஆண்டவரை நம்ம துதிக்க முடியும். அப்படிதான் நம்ம கோரிக்கை அவரை புகழ முடியும், வாழ்த்த முடியும். அவர் ஒவ்வொரு நாளும் இந்த நாள் பார்த்தோம் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை வாசித்து தியானிக்கிறது போதும், வேதத்தை தியானித்து அந்த வசனத்தை, அந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போதும், அந்த வார்த்தையின்படி நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நடக்கும் போதும் கர்த்தரை ஆராதிக்கிறோம். இந்த 6 நாள் நம்ம எப்போதுமே அந்த கர்த்தரை ஆராதிக்கிறோம். இந்த நாளில் நாம் கர்த்தரை இப்படி ஆராதிக்கலாம். அப்படி ஆராதிக்கும் பொழுது இந்த ஆராதனை நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியுள்ளார். தேவன் மிக சந்தோஷமுள்ளவராக இருக்கிறார். யோசித்து பாருங்க, வீட்டுக்கு கொண்டவர் எத்தனை பரிசுத்தர். பரிசுத்தத்துள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக இருக்கிறோம். ஜாதிகளே அப்படின்னு சொல்லி சொல்றார். பார்க்கும்போது ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் வசனம் யாரும் வாசிங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 9லிருந்து 12 வரை வாசிங்க. தேவனை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார். அந்தபடி இதை நான் புரஜாதிகளுக்குள்ளே உண்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புரஜாதிகளே அவருடைய குணங்களோட கூட கைகொடுங்க என்கிறார். மேலும் புரஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். புரஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உண்மை அறிக்கை பண்ணி உங்களுடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. புறஜாதிகளுக்குள்ளே நமக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. சுவிசேஷம் சொல்லி கேட்டு விசுவாசர்கள் அந்த இரக்கத்தை கேட்டார்கள். இரக்கம் பெற்ற நிமித்தம் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். மேலும் புறஜாதிகளை அவருடைய ஜனங்களோட கூட கழிவுகள் என்றார். புறஜாதிகள் அவருடைய ஜனங்களுடைய, அதை பாரு, ஜாதிகளே நீங்கள் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களை எல்லாரும் அவரை போற்றுங்கள்.
ஜாதிகளே அவரை துதியுங்கள், ஜனங்களே அவர் எல்லாரும் அவரை போற்றுங்கள். வேறு புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழ்கள் என்றும் சொல்லுகிறார். நாம் உலகத்தில் வாழ நாட்கள் ஆண்டவருடைய சித்தம், அவருடைய திருப்பி என்னன்னா, ஒரு மனுஷன் சுவிசேஷங்கள் இவர் ரட்சிக்கப்படல, இல்லை ரட்சிக்கப்படுவானா, நமக்கு கேள்வியே கிடையாது. அவனுடைய மரண தருவாயில் அந்த கடைசி நிமிடம், அந்த கடைசி நொடி பொழுதிலே நான் அவர்கள் பாவி ஆண்டவரை பாவங்களை மன்னிங்க, உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படி சொல்லி அவன் ஜெபிக்கும் போது அவன் இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்படுகிறான். அவன் தேவனுடைய பிள்ளைகிறான். அவன் அந்த மரணங்கள் அவன் நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டு அவன் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஆயத்தமாக ஆண்டவர் வைத்திருக்கிற திரும்ப எவ்வளவு பெரியது. எப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எப்படிப்பட்டவராக இருந்தால் ஆண்டவர் செய்கிறார், பாவங்களை அறிக்கை செய்வார்கள், பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அன்புள்ளவர், தேவன் அன்புள்ளவர், தேவன் இரக்கமுள்ளவர். நம்மையும் அவர் மீட்டுக் கொண்டிருக்கிறார். நமக்கு மறைகிற வாக்கு கடைசியாக நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறார். யோவான் 6வது அதிகாரம் 27 28 வரைக்கும் பார்க்கிறேன். 14வது அதிகாரம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை நீங்கள் கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தால் பிதாவிடத்துக்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுங்கள். எனவே என் பிதா என்னில் பெரியவராக இருக்கிறார். இதை நடக்கும் போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் பாவங்கள் அவர் பூமிக்கு வந்து நமக்காக கல்வாசிகளிலே தன்னுடைய பரிசுத்த முழுவதையும் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியப்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஜீவித்திருக்கிறார். நான் மீண்டும் வருவேன், நான் வந்து உங்களை கூட்டி செல்ல சொன்ன அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அவர் எப்படி அந்த பரிசுத்த சந்ததி வரும்படியாக தன்னுடைய குமாரன் உலகத்துக்கு அனுப்பினார், அவருடைய தேவ திட்டம் நிறைவேறும்படியாக அவருடைய தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார். படிக்கிற ஏசாயா சங்கீதத்தில் அவருடைய தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் முன்குறித்தவர்கள் முன் சொன்னவர்கள் எல்லாம் இந்த நாட்கள் நிறைவேறுகிறார். அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். நான் பார்க்கிற மாதிரி அவர் உண்மையும் மீது அவர் உண்மை என்றைக்கும் உள்ளது. உண்மை மாறாதவர், உண்மை மாறாதவர். அவர் நேற்று நின்று மாறாதவர். நமக்காக ஆயத்த பணியினர்களை நம்ம ஒரு நாள் மாற்றுவதே இல்லை. வாழ்வதை நாம் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாக்கியம். அதுதான் அவருடைய கிருபையினால் சத்தியத்தினால் நம்மளால் வாசம் பண்ணியிருக்கிறார்கள். அவருடைய கிருபையினாலே பார்க்கும்போது அவருடைய நாம் ஆராய்ச்சியதையும் பரிசுத்தமுள்ளவர் நிறைவேற்றிருக்கிறார். எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறது. விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் பார்க்கிறோம். நமக்கு ரோமர் 5வது பார்க்கும்போது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறார். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா நாம் மீட்கப்பட்டது மாத்திரமல்ல, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த
நன்றி நிமித்தமாக தேவன் ஆராதிக்க ஆய்வு கொள்வோம். தேவன் சொல்ல நான் நீங்கள் என்னை தெரிந்து கொண்டனால நான் உங்களை தெரிந்து கொள்வேன். நாம் முந்தி அன்பு கொண்டதால் தேவன் நம்மை முந்தி அன்பு கொண்டதுனால் தேவன் எல்லாவற்றையும் முன்னமே எல்லாவற்றையும் காயப்பட்டிருக்கிறார். ஆகவே நம்மை விட்டுக் கொண்ட தேவனை நாம் புறஜாதிகள் எல்லாரும் துதிக்க ஜனங்கள் எல்லாரும் துதிக்கிறார்கள். ஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை துதிங்கள், ஜனங்கள் எல்லாரும் அவரை போற்றுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபையை எண்ணி நாம் சிந்தித்தது போல அனுதினமும் நாம் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் கர்த்தரை ஆராதிக்கிற முதலாவது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது. அவைகளை நம்முடைய செயல்களிலே நம்முடைய வாழ்க்கைகளை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறது. நம் பாவத்தை சுமந்துகிறவர்களுக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் மரணத்தை சுமந்துகிறவர்கள். இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாக தாழ்மையோடும் கீழ்ப்படிதலோடும் இரக்கத்தோடும் அன்போடும் நம்மை அதை வெளிப்படுத்தும் போது அநேகரை ஆதாயப்படுத்துகிறோம். அநேகருக்காக சொல்லப்பட்ட இரக்கத்தால் மீட்கப்பட்ட நாம் அநேகரை இயேசு கிறிஸ்துவின் நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள இந்த வேலை நாம் ஒப்புக்கொண்டு வாழ்க்கை முழுவதுமாக கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். அவருக்கு நாம்